ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம கோதுமை டோனட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் வினிகர் ஊற்றி பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். 1½ கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். பட்டர் மில்க் பதில் தயிர் இருந்தாலும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். பொடிச்ச ரா சுகர் 1/4 கப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கணும், ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். பட்டர் ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து 1 ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சு போட்டுக்கலாம். மாவோட பட்டரையும் சேர்த்து நல்லா பெசரி விட்டுறலாம். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் மில்க் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எனக்கு எல்லா பட்டர் மில்க்குமே சரியாக போச்சு. மாவு கையில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். தீ வந்து நல்ல மிதமான தீயில் வச்சுருக்கேன். மாவு இந்த மாதிரி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது டோனட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த தப்பத்துக்கு தேய்ச்சிக்கலாம். ஒரு பாட்டில் மூடி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நடுவில் வந்து ஒரு நாசில் வச்சு இந்த மாதிரி சின்னதாக ஹோல் போட்டுக்கிறேன். நாசில் இல்லைன்னா இந்த மாதிரி பாட்டில் மூடி வச்சு கூட போட்டுக்கலாம். அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நம்ம ஜாமுனுக்கு காயும் பாருங்கள். எண்ணெய் அந்தளவு காஞ்சால் போதும். தீ வந்து ரொம்ப மிதமான தீயில் வச்சு தான் நம்ம சூடுபடுத்தணும். ஒரு டோனட் மேலே எழும்பினோடனே இன்னொரு ரெட் போட்டுக்கலாம். தீ அதிகம் வச்சிங்கன்னா மேலெல்லாம் கருகிடும், உள்ளார வேகாது. இதே போல் எல்லா டோனட்டுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். டோனட் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அப்படியே ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம மேலே கொஞ்சமாக சர்க்கரை தூள் போட்டுக்கலாம். நான் ரா சுகர் தான் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுக்கலாம். சாக்லேட் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இந்த டிசைன் போட்டது எங்கள் பேரனுக்காக செய்கிறேன். மேலே ஒரு பாட்டில் ஃப்ளாஸ்க் மூடி வச்சு கீழே ஒரு சின்ன டப்பா வச்சு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு டிசைன் போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு நடுவில் வந்து ஒரு ஐஸ் ஸ்டிக் வச்சுக்கிறேன். அப்படியே வேக வச்சு எடுத்துடலாம். டெய்ரி மில்க் சாக்லேட் அவனில் வச்சு சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அந்த சாக்லேட்லேயே கொஞ்சம் பட்டரும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நம்ம டோனட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணும்போது கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் பட்டர் போட்டுக்கிறேன். மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டுக்கலாம். நம்மளுக்கு சாக்லேட் டோனட்டும் செய்துக்கலாம். சாக்லேட்னால் சுகர் போட்டும் செய்துக்கலாம். நம்ம விருப்பம்தாங்க. நம்ம வீட்டில் செய்கிறனால நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செய்துக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் ஒன்றுத்துக்கு போட்டுக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நம்ம டோனேட்டு. சூப்பரான டோனேட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். தேங்க்யூ.